வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். டுடே டைலர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைலர் சீரிஸ் பாருங்கள். f of z equal to f of a plus z minus a into f dash of a plus and so on plus z minus a the whole power n by n factorial into f power n of a plus and so on. ஸோ இது இன்ஃபைனைட் சீரிஸ் தான். ஸோ ஒரு ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா சமேஷன் n equal to 0 to infinity z minus a the whole power n divided by n factorial into f power n of a. இங்கே வந்து a இது வந்து about the point aங்கிறதுனால இங்கே வந்து ஏன் போட்டிருக்கோம். இப்போ வந்து அபவுட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக்காக இருக்கும். சப்போஸ் அபவுட் த பாயிண்ட் 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெக்லரின் சீரிஸ் கிடைக்கும். ஸோ சேம் அதே தான். பட் வந்து இங்கே என்ன z மைனஸ் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பதிலாக வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெக்லரின் சீரிஸ். ஸோ மெக்லரின் சீரிஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா f of z equal to f of a க்கு பதிலா f of 0 plus z by 1 factorial into f dash of 0 plus z square by 2 factorial into f double dash of 0 plus and so on. ஸோ மெக்லரின் சீரிஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, sin z cos z e power minus z. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாமே வந்து இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது தான். நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. the Taylor series summation f power n of z by n factorial z minus a the whole power n is converges absolutely and its sum is f of z. ஸோ இது வந்து என்ன சொன்னாக்கா absolutely கன்வர்ஜென்ஸாக இருக்கும். அண்ட் தென் அதோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா f of zக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் f of z ஈக்குவல் டு தான் இந்த டேர்ம் எழுதுவோம் இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டைலர் சீரீஸ்க்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சம். The Taylor series f of z equal to 1 by z about z equal to 1. பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க. அதாவது a வர இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் f of z equal to 1 by z அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 by z ஒரு ப்ளஸ் ஒரு ஒன்றை வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு z தானே கிடைக்கும். அண்ட் தென் இதை வந்து 1 ப்ளஸ் z மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் மேலே பவர்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ மைனஸ் z மைனஸ் 1 ப்ளஸ் z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் z மைனஸ் 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் அண்ட் so on அப்படின்னு வருமா. ஸோ இட் இஸ் வேலிட் இன் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 less than 1. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 by zன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அபவுட் த பாயிண்ட் z equal to 1 அப்படின்னா நமக்கு வர சீரீஸில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா z மைனஸ் 1 டேர்ம்ஸ் வந்து இருக்கணும். ஸோ z மைனஸ் அபவுட் z equal to 1 அப்படின்னா இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா z மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் இதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து +1 -1 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 less than 1 அந்த கண்டிஷனை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் போடும்போது இன்னும் கிளியராகவே புரியும். சார் டைலர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 by z ஸ்கொயர்ட் when மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 less than 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா just less than 1 அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ இந்த 2 வந்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாமா. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by 2 which is less than 1. ஸோ சீரீஸில் வந்து நமக்கு டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by 2 இந்த டேர்ம் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு z ஸ்கொயர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ z ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா +2 அண்ட் -2 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ z மைனஸ் 2 வரணும்னா இங்கே நம்ம வந்து z வந்து நான் z மைனஸ் 2ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால ஒரு 2 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ z மைனஸ் 2 + 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அண்ட் தென் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன அது 1 by 2 ஸ்கொயர்னா 1 by 4 1 by 1 ப்ளஸ் இங்கே z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் 2 ஸ்கொயருங்கிறதால இதை காமனாக எப்படி எழுதிக்கோன்னா z மைனஸ் 2 by 2. ஸோ இந்த டேர்ம் கொண்டு வந்துட்டோமா z மைனஸ் 2 by 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் இதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போனால் தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதனால 1 ப்ளஸ் z மைனஸ் 2 by 2 த ஹோல் பவர் minus 2. So 1 plus z minus 2 the whole power minus 2. So binomial expansion formula தான் 1 plus x the whole power n அப்படின்னா எல்லாமே எல்லா டேர்ம்ஸ்மே வந்து ப்ளஸில் வரும். அண்ட் தென் இங்கே ப்ளஸ் n இருந்ததுன்னா இங்கே வந்து n into n minus 1 n minus 1 n minus 2 வரும். அதே இங்கே மைனஸ் n அப்படின்னா வந்து n into n plus 1 n plus 1 n plus 2 அப்படி வரும். அதே வந்து இங்கே 1 வந்து ப்ளஸ் ஆகும் இங்கே மைனஸ் ஆகும் இருந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேர்மில் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஃபார்முலாஸில். ஸோ ஆல்ரெடி படிச்சது தான் அதெல்லாம். இங்கே வந்து 1 + x த ஹோல் பவர் -2 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்னா
இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ளஸில் வரும். அண்ட் தென் மைனஸ் என்னங்கிறது 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் ஒன்னா மைனஸ் 3ன்னு வரும். டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்ங்கும் போது 2ன்னு வந்துடும். ப்ளஸ் என்னங்கிறது மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 டிவைட் பை 3 ஃபேக்டர்னா 3 இன்ட்டு 2ன்னு வந்துடும் இன்ட்டு எக்ஸ் கியூப். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதே தான் வரும். இப்படி வருமா? ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்மாகவே நம்ம படிச்சிருப்போம். 1 மைனஸ் 2x ப்ளஸ் 2 இங்கே கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3x ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ், இங்கே 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 4x கியூப்னு வரும் ப்ளஸ் 5x power 4 minus and so on அப்படின்னு போயிட்டுருக்கும். ஸோ 1 plus x the whole power minus 2 அப்படின்னா இதான் வந்து ஃபார்முலா. ஸோ வரும் நம்மளுக்கு என்ன தெரியும், 1/4 அப்படியே இருக்கும். அண்ட் தென் 1 minus 2 into x இருக்க இடத்துல இங்கே z minus 2/2 இருக்கு. 2 into this plus 3 into x square அப்படிங்கும்போது 3 into z minus 2/2 the whole square. பாருங்க f of z equal to 1/4 வந்து எல்லா டேர்முக்குமே காமனாக இருக்குது. அண்ட் தென் 1 minus 2 into x இருக்க இடத்துல z minus 2/2 plus 3 into x square வருமா, z minus 2/2 the whole square. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா மெக்லரின் சீரிஸ் யூஸ் பண்ணி e power z வந்து எக்ஸ்பான்ஷன் அண்ட் e power minus z, sin z, cos z, sin hz, cos hz, 1/1 plus z, 1/1 minus z. இது ஆல்ரெடி e power z, cos zலாம் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வேலிட் இது கூட வந்து கொஸ்டினாக மேக் பண்ணுவாங்க. மாடுலஸ் z லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னு எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வேலிட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் லெஸ் தென் 1 அப்படின்னா இந்த பாயிண்ட்ல -1 லெஸ் தென் z லெஸ் தென் 1 அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் வேலிட்னு அர்த்தம். ஏன்னா இங்கே 1ன்னு போட்டோம்னா இந்த டேர்ம் வந்து என்ன இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால மாடுலஸ் z லெஸ் தென் 1ல மட்டும் தான் வந்து 1/1 plus z 1/1 minus zலாம் வேலிடாக இருக்கும். சேம் அதே தான் log 1 plus z log 1 minus z இருக்கலாம். ஸோ இந்த போட்டிருக்கோம் பாருங்க, இது வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் இது ரெண்டும். நெக்ஸ்ட் வந்து லாரன்ஸ் தியரம். லாரன்ஸ் தியரத்தில் வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க C1 C2 denote respective the concentric circles. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சமேஷன் bn f of z வந்து டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து bn by z minus z the whole power n. இதில் வந்து n வந்து என்ன 1 to infinity எடுப்போம். இங்கே வந்து நான் z minus z the whole power n equal to 0 to infinity, where bn ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1/2 pi integral over c1. இது ஒரு சர்க்கிள் அண்ட் anங்கிறது ஒரு சர்க்கிளை வந்து டினோட் பண்ணுது. ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் லாரன்ஸ் சீரிஸ் அப்படின்னால f of z equal to summation n equal to 1 to infinity bn by z minus r the whole power n plus summation n equal to 0 to infinity z minus r the whole power n. ஓகேவா? ஒன்று வந்து டினாமினேட்டரில் இருக்கும், இன்னொன்று நியூமரேட்டரில் இருக்கும். 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாரன்ஸ் சீரிஸ் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். ஸோ f of z equal to z by z minus 1 into 2 minus z. ஸோ இதான் வந்து சம்மு. இதை வந்து லாரன்ஸ் சீரீஸில் வந்து வேலிட் ஃபார் மாடுலஸ் z less than 1 அண்ட் அடுத்த செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு இன்டர்வல் அண்ட் தென் தேர்டு 4 மொத்தம் 5 சப்டிவிஷனில் வந்து வேலிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கீழே வந்து z minus 1 into 2 minus zன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணிக்கிறோம் டேர்ம்ஸை. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ a by z minus 1 plus b by 2 minus zன்னு எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி செய்வோம் இல்லையா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி a b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1/z minus 1 plus 2/2 minus z அப்படின்னு வருது. ஸோ டேர்ம்ஸ் வந்து இதான் கிடைக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் z வந்து லெஸ் தென் 1. ஸோ நமக்கு இங்கே வந்து டேர்ம்ஸ் எப்படி இருக்குது, மாடுலஸ் z லெஸ் தென் 1னா நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டியதில்லை. மாடுலஸ் z லெஸ் தென் 1 அப்படிங்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் z தான் டேர்ம்ஸ் வரணும். ஸோ இதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா 1 minus z ஹோல் இன்வெர்ஸ் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் z தான் நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் வரும். பட் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 minus z இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் z வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் z/2 என்னவா இருக்கும், லெஸ் தென் 1 தான் இருக்கும் இல்லையா. z வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த டேர்மும் வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஸோ இந்த டேர்மை வந்து z/2 அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த z minus 1 வந்து என்ன சேஞ்ச் ஆகிடும், 1 minus zன்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 2 அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் உள்ள 2 வந்து வெளியில் எடுக்கிறேன். 2 வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 minus z/2 அப்படின்னு வந்துடும். ஸோ மாடுலஸ் z லெஸ் தென் 1னா ஆல்வேஸ் மாடுலஸ் ஆஃப் z/2 வந்து லெஸ் தென் 1 தான். ஸோ இந்த டேர்ம் படி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், -1 minus z ஹோல் இன்வெர்ஸ் வந்துருமா,
ப்ளஸ் இங்கே வந்து 2 கேன்சல் ஆகிடும். இதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போனால் 1 மைனஸ் இசட் பை 2 தான் ஹோல் இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ மைனஸ் அப்படியே காமனாக வச்சுட்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குன்னா டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன பாசிட்டிவாக தான் வரும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் தான் 1 plus z plus z square plus z cube plus and so on. ப்ளஸ் இங்கேயே சேம் அதே தான் 1 plus z by 2 plus z by 2 the whole square plus and so on. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் z by 2. ஸோ மைனஸ் 1 plus 1 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் z plus z by 2 இருக்கும். ஆட் பண்ணோம்னா மைனஸ் z by 2 வரும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் z ஸ்கொயர் plus z ஸ்கொயர் பை 4னு வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் மைனஸ் 3z ஸ்கொயர் பை 4னு வரும். ஸோ இந்த டேர்மோடய வந்து என் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் வந்து நோ நீடு. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் போட்டு போடலாம். 1 less than modulus z less than 2. ஸோ நம்மளுக்கு வந்து modulus z வந்து less than 1 இருக்கணும். பட் இங்கே modulus z வந்து greater than 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், modulus of z by 1 வந்து greater than 1னா modulus of 1 by z வந்து என்ன less than 1. ஸோ டேர்ம்ஸ் வந்து நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா சீரீஸில் வந்து 1 by z அப்படின்னு வர மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z வந்து லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொண்டு வரலாம், மாடுலஸ் ஆஃப் 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் z by 2 லெஸ் தென் 1. ஸோ நம்மளுக்கு சீரீஸில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 by zலையும் z by 2லையும் வந்து டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ சம் நம்மளுக்கு என்ன 1 by z minus 1 plus 2 by 2 minus z. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது 1 by z. 1 by z வேணும்னா இந்த டேர்ம்லேருந்து நம்ம z காமனாக எடுக்கலாமா. ஸோ 1 by z காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus 1 by z வரும். ப்ளஸ் இங்கே இதே மாதிரி 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு z by 2 டேர்ம்ஸ் கிடைச்சிரும். ஸோ சேம் அதே மாதிரி தான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பண்ணி போட வேண்டியதான் சேம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், மாடுலஸ் z வந்து கிரேட்டர் தென் 2. நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 1 தான் கொண்டு வரணும். இங்கே வந்து கிரேட்டர் தென் 2ன்னு இருக்கிறதுனால மாடுலஸ் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z by 2 கிரேட்டர் தென் 1ன்னு வரும். அதே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 2 by z less than 1 அப்படின்னு வரும். மாடுலஸ் ஆஃப் 2 by z less than 1 அப்படின்னா ஆல்சோ மாடுலஸ் ஆஃப் 1 by z வந்து என்ன less than 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ சம் வந்து நமக்கு என்ன வந்துச்சு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா f of z நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், f of z என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1 by z minus 1 plus 2 by 2 minus z. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 by z வரணும். அண்ட் தென் செகண்ட் டேர்ம் வந்து என்ன 2 by z வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து z காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதே சேம் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். செகண்ட் டேர்மில் வந்து z காமனாக எடுத்திருக்கோம், எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இதெல்லாம் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z minus 1 கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம லெஸ் தென் 1 வரணும்னா என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 by 1 minus z, மாடுலஸ் ஆஃப் 1 by 1 minus z வந்து லெஸ் தென் 1 வந்துடும். நமக்கு சம் வந்து இதான் 1 by 1 z minus 1. இந்த டேர்ம் வரணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். அதே டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. இப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ செகண்ட் டேர்மில் வந்து இங்கே 2 by இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -1 இங்கே ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகிடுது z minus 2ன்னு எழுதிக்கலாமா. z minus 2 வந்து -1 -1 செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த டேர்ம் வரணுங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டு -2 by இதுலேருந்து z minus 1 மட்டும் காமனாக எடுக்கிறோம். z minus 1 எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும் 1ன்னு வந்துடும். -1 divided by z minus 1 வந்துடும். நெக்ஸ்ட் அதே சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு -2 by z minus 1. இந்த டேர்மை மட்டும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் இன்வெர்ஸ்ட்டு கொண்டு வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா 0 less than மாடுலஸ் z minus 2 less than 1 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு சம் வந்து இதுதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z minus 2 less than 1 அண்ட் நமக்கு டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா z minus 2 கொண்டு வரணும். ஸோ 1 by z minus 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 plus z minus 2. ஸோ -2 பண்ணாலும் நமக்கு என்ன வந்துடும், ஒரு 1 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ சப்ராக்ட் பண்ண 1 வந்து இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா z minus 2ன்னு ஆகிடும். ஆட் பண்ண 1 வந்து இங்கே இருக்குது 1 plus z minus 2 plus -2 by z minus 2. இங்கே வந்து நமக்கு ஆக்சுவலாக சம்மில் என்ன இருந்திருக்கும், இங்கே +2 by z minus 2ன்னு இருக்கும். இங்கே மைனஸ்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா +2 by 2 minus z தான் சம்மு. இங்கே வந்து மைனஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2 by z minus 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா z minus 2 டேர்ம் அதில் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன இந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் -2 by z minus 2 plus 1 plus z minus 2 the whole inverse. ஸோ இதை பைனாமியல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் மேப்பிங்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து August 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.